வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சத்து நிறைந்த முருங்கைக்கீரை துவையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அது எண்ணெயில் கலந்ததுக்கப்புறமா பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயிலேயே கலந்ததுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாய் அதுவும் சேர்த்து எண்ணெயில் கலந்துருங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி அதுவும் சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. காஞ்ச மிளகாய் நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும்தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று முழுசாக இருந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்த்திக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா கலந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளியில் ஆஃப் சைடு மட்டும் தான் எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயம் இதில் நம்ம அதிகமாக சேர்த்துக்கூடாது. ஏன்னா டேஸ்ட் வேறு மாதிரியே தக்காளி வெங்காய துவையல் சட்னி போல் மாறிடும். நமக்கு முருங்கைக்கீரை துவையல் டேஸ்ட்டுக்கு வராது நமக்கு. அதனால் வெங்காயம் தக்காளி குறைவாக சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா 10 சின்ன வெங்காயம் கரெக்டானதாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்ல 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக உருவி வச்சு கழுவி சுத்தம் பண்ண முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுருங்க. முருங்கைக்கீரை சில பேர்த்துக்கு சாப்பிட பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. அதே போல் கொஞ்சம் ஹெச்பி கவுண்ட்டு கம்மியாக இருக்கவங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க, அனிமிக்காக இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கணும். இதில் ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த முருங்கைக்கீரை நம்ம அடிக்கடி நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது. எஸ்பெஷலி விமன்ஸ் ஒர்க்கிங் பீப்புள் ஆகட்டும், இல்லை வீட்டில் வேலை பார்க்குற விமன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, நீங்கள் நிறைய உங்களுக்கு ஸ்டாமினா தேவைப்படும். அதில் நீங்கள் நிறைய ஒர்க் பார்த்து சீக்கிரம் டயர்டாயிருவீங்க. அப்படி இருக்கிறவங்க முருங்கைக்கீரை சூப்பு, அதுக்கப்புறம் பொரியல், கடைசல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொட்டீனாக நம்ம அதவே சாப்பிட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த போல் துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸில் பிசைஞ்சிக்கலாம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் துருவன தேங்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 1-3 நிமிஷம் போல் ஒரு மூடி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கீரை வேகிறதுக்காக தான் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறது. இதை பேனோடு அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சுட சுட போட்டு அரைச்சிங்க அப்படின்னா மேலே தெறிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஈவன் குழந்தைகளும் முருங்கைக்கீரை பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த போல் நீங்கள் ஒரு சட்னி போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கலர் சொல்லி கொடுங்க. இந்தப்பா இன்னைக்கு க்ரீன் சட்னி, நாளைக்கு ஒயிட் சட்னி செய்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரெட் சட்னி அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு கலரில் சட்னி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் இன்ட்ரெஸ்டோடு சாப்பிடுவாங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை துவையல் அழகாக தயாராகிருச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஒருத்தர் ஒரு மாதிரி டேஸ்ட்டில் பண்ணுவாங்க. என்னோட டேஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.